இருக்கிறவங்க கைகளை பிடிச்சி சொல்லுங்க, என்ன வேணா முத்திரை குத்தி இருக்கலாம், இதுதான் யார் வேணா ஜட்ஜ் பண்ணலாம், நீங்க இப்படித்தான் சொல்லலாம், என் மனசு கூட சொல்லலாம், உள்ளுக்குள்ள இருந்து சாத்தான் வந்து சிரிக்கலாம், நீ எங்க மாற போற சொல்லுங்க சத்தமா. யாரு வேணா என்ன வேணா சொல்லலாம், என் தலையெழுத்தை மாற்றுகிறதற்கு ஒருவர் உண்டு. என்னுடைய ஜெபம் என் தலையெழுத்தை மாற்றும். யாபேச போல கரங்களை தட்டலாம், கரங்களை தட்டி 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 எழுதப்பட்ட அந்த தலையெழுத்துக்களை மாற்றுகிற வல்லமை என் முழங்கால்களுக்கு உண்டு. ஹல்லேலூயா. ஏன்னா இது இந்த வசனம் யாருக்கு ஏற்புடையதோ இல்லையோ, எனக்கு ரொம்ப ஏற்புடையதுன்னு நினைக்கிறேன். சின்ன பிள்ளையிலேருந்து எனக்கு ஒரு பேர் என்னன்னா அழுமூஞ்சி. எதுக்கு எடுத்தாலும் அழுதுகிட்டே கிடப்பேன். இதெல்லாம் எங்கள் அம்மா பார்த்தாலும் தலையாட்டுவாங்க, ஆமாம் ஆமான்னு. ஆனால் நான் ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், என்னை மன மகிழ்ச்சியின் மகளாக மாற்றுங்க ஆண்டவரே. நான் ஏன் துக்கத்துடனே தெரிய வேண்டும், நான் ஏன் அழுது கொண்டே இருக்க வேண்டும்? வேணாப்பா, எனக்குள்ள எதுக்கு எடுத்தாலும் எனக்கு அழுக வந்துடுது, நான் ரொம்ப ஃப்ரெஜைலாக இருக்கிறேன், அப்படி நான் இருக்கக்கூடாது. உண்மையாக அன்னைக்கு ஜெபிச்சதுலேருந்து ஜெபத்தில் ஆண்டவர்கிட்ட உறவாடணும்னு நினச்சா மட்டும்தான் எனக்கு கண்ணீர், மற்றபடி எனக்கு கண்ணீரே வரல. இங்கே யாராவது அழுகு மூஞ்சி இருக்கிறீங்கன்னா இன்றைக்கு ஆண்டவர் உங்களையும் மாற்றுவார். இல்லை நான் அழுதுகிட்டே இருக்கிறேன், ஆசையாக இருக்கேன்னா அழுங்க. என்னை குறித்து ஆண்டவர் என்ன திட்டம் வைத்திருக்கிறார், எப்பேற்பட்ட தலையெழுத்துக்களையும் ஆண்டவர் மாற்றுவார். அல்லேலூயா. இன்னொரு ஜெபத்தை நம்ம பார்க்க போகிறோம். இதை குறித்து நிறைய விளக்கம் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். அதில் மேற்கோள் காட்டு மட்டும் போகலான்னு நினைக்கிறேன். 1 சாமுவேல் 1:10 பார்க்கலாமா? 1 சாமுவேல் முதல் அதிகாரத்தினுடைய 10வது வசனம். அன்னாளுடைய ஜெபம். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி, இது உங்களுக்கு தெரியும், அதனால நான் சொல்லிட்டே போறேன். போதும். நான் அன்னாளை குறித்து உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலு நான் அன்னாளுடைய ஜெபத்தை பற்றி நான் எடுத்திருக்கிறேன். அது யூடியூப்லேயும் இருக்குது. அதனால் எல்லாத்தையும் எனக்கு சொல்கிறதுக்கு நேரம் இல்லை. ஆனால் இந்த அன்னாளுடைய ஜெபத்தினுடைய விசேஷத்தை மட்டும் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த அன்னாளுக்கு பல நாள பிள்ளை இல்லை, ஆண்டவர் அவள் கர்ப்பத்தை அடைத்தாருன்னே வசனம் இருக்கு. அன்னாளுக்கோ பிள்ளை இல்லை. கர்த்தர் 5வது வசனம் கடைசி வரி, கர்த்தரோ, மறுபடியும் சொல்லலாமா, எதுக்கு அடைச்சார்? பிரசவிக்க பண்ணுகிறவராகிய நான் பிரசவத்தை தடுப்பேனோ? நானோ ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன். இதுதானே ஆண்டவர். அப்புறம் ஏன் அன்னாளுடைய கர்ப்பத்தை ஆண்டவரை அடைத்தார்? ஏன் அடைச்சார்? Understanding God is totally different from what we know about God. ஆண்டவரை பற்றி எனக்கு என்ன தெரியுமோ அதை விட ரொம்ப ரொம்ப மாறுபட்ட விதத்திலே ஆண்டவர் இருக்கிறார். அதை தான் நம்ம புரிஞ்சு கொள்ளணும். நீங்களும் புரிஞ்சுக்கணும், நானும் புரிஞ்சுக்கணும். நம்மளுக்கு என்ன தெரியுமோ அதை மாதிரி இன்னும் நிறைய ஆண்டவரை பற்றி நீங்களும் நானும் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது இருக்குது. இந்த பைபிளே உள்ளே போக 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 அறை போய்கொண்டே இருக்கும். அவ்வளோ பெரிய லைப்ரரி இந்த பைபிள். நம்மளால் நம்ம ஆயுசுக்கும் நம்மளால் புரிந்து கொள்ள முடியாத அளவு ரகசியங்கள் இதுக்குள்ளே அடைந்து கிடக்கிறது. 3 வருஷம் இல்லை, 5 வருஷம் இல்லை, 7 வருஷம் இல்லை, 70 வருஷம் படித்தாலும் படித்து தீர முடியாது. கற்றது கைமண் அளவுன்றது வேத ஞானத்துக்கு சால சிறந்த ஒரு வார்த்தை. நம்ம அறிந்து கொள்ளவே முடியாத ரகசியம் எப்படி இருக்கிறதோ ஆண்டவரை பற்றியும் நான் அறியவே முடியாது. அவ்வளோ ஆழங்கள் இருக்கிறது. சிலது என் புத்திக்கே புரியாதது. கொஞ்சம் கொஞ்சம் ஆண்டவர்கிட்ட கேட்டு நம்ம புரிஞ்சுக்கும் பொழுது அதுவே நமக்கு பெரிய ஐ ஓப்பனிங்காக இருக்கும். கர்ப்பத்தை எதற்கு ஆண்டவர் அடைத்தார்? அந்த வசனத்தை நீங்கள் வீட்டில் போய் பார்க்கும்பொழுது பெனினாளுக்கு பிள்ளைகள் இருந்தது, அன்னாளுக்கோ அப்படின்னு ஒரு ஓங்காரம் இருக்கும் தமிழில். அங்கே எங்கெல்லாம் ஓங்காரம் வருதோ அதுக்கு பின்னாடி ஏதோ இருக்கும்ல, இருக்குமா இல்லையா? நீங்கள் திருக்குறள் ஆகட்டும் எதில் ஆகட்டும் தமிழில் ஓங்காரம் வருதுன்னா there is something is there.
நானோ ஜீவன் உண்டாய் இருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன். மற்றவங்கெல்லாம் எதுக்கு வேணா இருக்கலாம், பட் நான் அதுக்காக இல்லை. சம்திங் டு ஸ்பெசிஃபை, ஏதோ ஒரு வித்தியாசமான காரியத்தை எம்பசைஸ் பண்ணி ஒரு அழுத்தம் கொடுத்து காட்டுவது தான் அந்த ஓங்காரம் தமிழை. அப்போ பெனினாளுக்கு நிறைய பிள்ளை, அண்ணாளுக்கு பிள்ளை இல்லைன்னு சொல்ல வேண்டியதானே. அண்ணாளுக்கோ அப்படின்னு அங்கே ஒரு ஓங்காரம் ஏன் வருதுன்னா, அவங்களுக்கு போய் இல்லை பார்த்தியா, எவ்வளோ நல்ல மனுஷி, அவளுக்கு போய் இல்லை பார்த்தியா அப்படின்னு ஆவியானவருடைய ஒரு ஏக்கம் அங்கே எழுதும் போது இருக்கிறதா நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். தானியேலோ 3 நேரம் ஜெபிச்சான். அதே மாதிரி அந்த குகைக்குள்ள குழி சிங்க கெபிக்குள்ள போட்ட பிறகு அடுத்த நாள் ராஜா வந்து, தானியேலே, அது வந்து ஒரு ஏக்கம், ஐயோ அவனே செத்துட்டியா. அப்சலோமை பற்றி அழும் பொழுது, என் மகனே, அந்த அதை படிக்கும்போது ஒரு ஏக்கம், உனக்கு பதில் நான் செத்துருக்கலாமே, நீ போயிட்டியே. அப்போ தமிழில் இருக்கிற அந்த ஓங்காரங்களும் நெடிலும் குறிலும் ஏதோ ஒரு இதய குமுறலை வெளிப்படுத்துகிறதா அங்கே தெரியும். அப்போ அண்ணாளை பற்றி அப்படி சொல்லப்படும் பொழுது, அண்ணாள் குணசாலி தெரியும், பக்தி உள்ளவள் தெரியும், தேவனுக்கு பயந்தவள் தெரியும், ஜெபிக்கிற மனுஷன்றது தெரியும். பர்பஸா தேவன் அன்னாளின் கர்ப்பத்தை அடைத்தார், ஆண்டவரே அடைச்சி வச்சிருக்கிறார். எதற்கு? இந்த கேள்வி ஒரு புறம் இருக்கட்டும். சந்தோஷமா கொண்டாடுகிற இடத்துல வருது வழக்கத்தின்படி பெனினால் அவங்களுடைய சொந்த தங்கச்சி தான். 10 வருஷம் குழந்தை இல்லைன்னா சட்டப்படி அந்த ஒரு யூத ஆண் மகனுக்கு இன்னொரு பிள்ளைய கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அது சொந்த தங்கச்சியாக இருக்கலாம், அடுத்த வீட்டு தங்கச்சியாக இருக்கலாம், திருமணம் ஆகாத இன்னொரு பொண்ணை கட்டி வைக்க வேண்டும் என்பது அந்த காலத்து வழக்கம். அதே மாதிரி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அதே மாதிரி அந்த அவளுக்கு ஊறுபட்ட பிள்ளைங்க 10 குமாரர். மேடம் டெலிவரி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு டெலிவரி பிள்ளையை எடுக்கும் பொழுதும் அண்ணாளுடைய இருதயம் எப்படி இருந்திருக்கும் எனக்கு தெரியல. இவ சரியான முசுடு, தினம் தினம் என்னை மனமடி வாக்குகிறாள். அவளுக்கு அள்ளி அள்ளி கொடுக்குறீங்க. ஒடுக்கப்பட்டு கண்ணீர் விட்டு கதறி உக்காந்துருக்கிற எனக்கு ஒன்று கொடுக்க உங்களுக்கு முடியலையா? சண்டை தானே போடணும், சண்டை போடல. அவளுக்கு தெரியும் தன்னுடைய கர்ப்பத்தை அடைத்திருக்கிறவர் யாரு. There is a purpose. ஆண்டவர் அடைச்சிருக்கிறாருன்னா அதுக்கும் ஒரு நோக்கம் இருக்கு. இதே கர்ப்பத்தை பெனினாளுக்கு அடைச்சிருந்தாள்னா விஷயம் வேற யாரும் இருந்திருக்கும். அண்ணாளுக்கு தான் அடைச்சார். ஏன் தெரியுமா? அது நம்ம படிக்கும் போது தெரியும். போய் ஆண்டவர் இடத்துல ஜெபம் பண்றாங்க. சேனைகளின் கர்த்தாவே, அதுக்குரிய விளக்கம் நிறைய நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். சேனை என்றாலே அது வந்து பூமிக்குரிய சேனை, வானத்துக்குரிய சேனைன்னு சொன்னேன். பூமிக்குரிய சேனை எல்லாம் குட்டி போடும். பூமியில் இருக்கிற புல்லாகட்டும் பூண்டாகட்டும் எறும்பாகட்டும் தன்னை பிரதி எடுத்துக்கொண்டே இருக்கும். ஆனால் வானத்தில் இருக்கிற சூரியன் சந்திரன் நட்சத்திரம் எதுவும் தன்னை பிரதி எடுக்காது. அப்போ வானத்துக்கும் பூமிக்குமான சேனைகளின் தேவனாகிய கர்த்தர்னு ஆண்டவருக்கு பேர் வச்சா நீங்க தான் பிரதி எடுக்கணும். அந்த பெருக்கத்தின் தெய்வம் என்னை ஏன் கர்ப்பத்தை அடைச்சிங்கன்னு ஆண்டவருக்கு ஒரு பேர் வச்சு நினைப்பூட்டுகிறான். நினைப்பூட்டி அவ்வளோ பெரிய ஜபம். மீன் வயலில் தாத்தா வந்து குடிச்சு வெறிச்சிருக்கிறியான்னு கேட்பாரு. அப்போ கூட கோபம் வராது. பொறுமையாக பதில் சொல்லி எதுக்கு ஜெபம் பண்ணேன்னு சொல்லவே மாட்டாங்க. இவங்க எதுக்கு ஜெபம் பண்ணாங்க? இப்படி உட்கார்ந்துருந்தா நான் என்ன சொல்றது? அன்னாள் எதற்காக ஜெபித்தார்? பிள்ளை பேருக்காக. பிள்ளை வேணும்னு தானே கேட்கணும். அங்க என்ன கேட்பாங்க? ஆண் பிள்ளைய கேட்பாங்க. எனக்கு மலடின்னு ஒரு பேர் வந்திருக்குன்னா எந்த குழந்தை பிறந்தாலும் மலடின்ற பேர் போகத்தானே செய்யும். Why she is specifying gender over there? அங்க எனக்கு ஆம்பளை பிள்ளை தான் வேணும்னு ஏன் கேட்கணும்? உனக்கு பிள்ளையே இல்லை, எந்த குழந்தை பிறந்தா என்ன? பொண்ணு பிறந்தா என்ன, பையன் பிறந்தா என்ன, எல்லாம் குழந்தை தானே, வச்சுக்க வேண்டியதானே. ஏன் அங்கு பிள்ளையே இல்லாதவளுக்கு பிள்ளையே பெரிய விஷயம், அங்கேயும் எதுக்கு ஜெண்டர்ல அந்த அம்மா வந்து நிக்கிறா? அதுக்கும் காரணம் இருக்கு. பிள்ளைய கேட்டுட்டா. ஒரு ஆண் பிள்ளைய கொடுத்தா உங்களுக்கு தரேன், ஆலயத்தை கொண்டு வந்து வர்ற பொருத்தனை பண்ணியாச்சு. இப்போ பாஸ்டர் வர்றாரு. பாஸ்டருக்கு விளக்கம் கொடுத்துட்டாங்க. நான் குடிக்கல, நான் நல்லா தான் இருக்கேன். பாஸ்டர் அப்படியா, சரி சரி ஒத்துக்கிட்டார். நான் ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் பண்ண மட்டும்தான் சொன்னாங்க. இவங்க சொல்லலை. எனக்கு ஒரு ஆண் பிள்ளை வேணும்னு சொன்னேன், அதை இங்கே கொடுக்குறேன்னு சொன்னேன். சொல்லி இருந்தால் என்ன சொல்லியிருப்பார்?
ஏமா உனக்கு தங்கச்சியே 10 பிள்ளை பெற்றிருக்கானா, அவளுக்கு ஒரு 40-50 வயசு இருக்கும்னு வை. உனக்கும் எத்தனை வயசு ஆயிருக்கும்? அதை விட ஒரு 5 வயசு மேலே. இனி உனக்கு எங்க பிள்ளை பேர் உண்டாக போகுது? விட்டுரு, அவ பிள்ளைய உன் பிள்ளையா நினைச்சு வளர்த்துட்டு போ. இதெல்லாம் எதுக்கு ஜோம் சொல்லியிருப்பாரா இல்லையா? இன்னொரு விஷயம், ஆம்பளை பிள்ளைய அவங்க கேட்டதுக்கு என்ன காரணம்னா, நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், நான் நினைவுபடுத்தி விட்டுட்டு போகிறேன். எல்கானா லேவி குடும்பத்தை சேர்ந்த கோகாத்தின் புத்திரன் வழி வந்த ஒரு மனுஷன். மறுபடியும் சொல்கிறேன், ரூபன் சிமியோன்னு 12 கோத்திரம் இருக்கும். அதில் லேவி கோத்திரம் தான் எப்பவும் ஆசாரிய ஊழியம் செய்வாங்க, ஆண்டவருக்கு பலி செலுத்துவாங்க, ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே போவாங்க. இந்த வம்சா வழி வந்தவர் எல்கானா. ஆனால் கோகாத்துன்னு ஒரு புத்திரர் எழும்பி மோசேக்கு விரோதமாக செயல்பட்டு பூமி பிளந்து கொஞ்சம் பேர் உள்ளே போயிட்டாங்க, கொஞ்சம் பேர் மிச்சம் இருந்தாங்க. அதில் 16வது ஆள் எல்கானா, 17வது ஆள் சாமுவேல். ஏன்னா அவங்க அந்த மாதிரி பண்ணதுனால அந்த 16 தலைமுறைக்கு ஒதுக்கி வச்சுட்டார் ஆண்டவரை. நீங்கள் ஆசாரிய ஊழியம் செய்யக்கூடாது, இந்த சாபத்தை உடைக்கணும்னு ஆண்டவரே திட்டம் வச்சதுனால கர்ப்பத்தை அடைச்சி வச்சிருக்கிறார். யார் கர்ப்பத்தை? 2வது மனைவிலாம் ஆண்டவருக்கு கணக்கில் வராதுப்பா. ஆபிரகாம் சாராள், உன் வித்து சாராள் இடத்துல பிறக்கிற ஈசாக்கு தான் will be considered as your own son. ஆகர் கிட்ட பிறக்கிறது இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைக்கட்டும், ஆனால் அவன் கணக்கில் வரமாட்டான். அதே மாதிரி எல்கானாவுக்கு முதல் மனைவி அன்னாள், அவனுடைய புத்திரன் தான் கணக்கில் வருவான். பெனினாள் எத்தனை பெற்றாலும் அது கணக்கில் வராது. இதெல்லாம் ஆண்டவருடைய கணக்கு. புரியுதா உங்களுக்கு? அப்போ இங்க நீ 10 குமாரர் பெற்றிருந்தாலும் நீ பெனினாளுக்கு பெற்றதை நான் கன்சிடர் பண்ண மாட்டேன். கர்ப்பத்தை அடைச்சிருக்கிறதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. அவ போராடணும், ஜெபிக்கணும். இந்த தலைமுறை 16 தலைமுறை 600 ஆண்டுகளுடைய சாபங்களை முறிச்சு ஒரு பிள்ளைய பெறுவா. அவன் ஆசாரியனாவான். இத்தனை வருஷம் எல்கானா வரைக்கும் அந்த ஆசாரிய ஊழியம் எங்க தடைப்பட்டுச்சோ அந்த ஊழியத்தை அவன் செய்ய வேண்டும். அப்போ இந்த அண்ணாளுடைய ஜெபம் தலைமுறை தலைமுறை சாபங்களை உடைக்கிற ஜெபம். என்ன ஜெபமா? என் தலைமுறை தலைமுறையா என்ன சாபம் இருக்குதோ அந்த சாபங்களை இப்போ நான் ஏன் கஷ்டப்படுறேன்னா there is a purpose. எனக்கு ஏன் இந்த கஷ்டம் இருக்குன்னா ஆண்டவர் தான் அனுமதிச்சிருக்கிறார். ஏன் தெரியுமா? பெனினாள் பண்ணால் கூட அது சரியாகாது, அன்னாள் ஜெபம் பண்ணாதான் அது சரியாகும். அன்னாள் மூலியமாக தான் அந்த சாபம் உடைக்கப்படும். அன்னாள் வயிற்றில் பிறக்கிற குழந்தை தான் அந்த தலைமுறையோட வாரிசா ஆண்டவர் கணக்கில் வரும். அதனால தான் உங்களை ஆண்டவர் இந்த பாதையில் அனுமதிக்கிறார். யார் இப்போ கடினமான பாதையில் நடந்து கொண்டு இருக்கிறீங்க? யார் சாபத்துக்குள்ளே இருக்கிறீங்க? யார் நொந்து போய் இருக்கிறீங்க? எனக்கு தான் இந்த ஜெபம்னு யார் நினைக்கிறீங்களோ உங்களுக்கு நான் சொல்கிறேன், இந்த பாதையில் ஆண்டவர் தான் உங்களை நடத்துகிறார். இட்ஸ் a bitter truth. கடினமான கசப்பான ஒரு உண்மை. ஆனால் இதற்கு பின்னாடி பல வருட சாபங்கள் முறிக்கப்பட போகிறது. வருடமாய் தலை மேல் இருக்கிற நுகத்தடிகள் முறிக்கப்பட போகிறது. கட்டுகள் அவிழ்க்கப்பட போகிறது. பிணையல்கள் நெகிழ்க்கப்பட போகிறது. அந்த காலத்தில் வைக்கப்பட்டிருக்கிற சகல பில்லி சூனிய மாந்திரிக கட்டுகளை உடைக்கிறதற்காக ஆண்டவர் உங்களை என்னை இந்த பாதையில் நடத்துகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? இப்படி கூட ஆண்டவர் அனுமதிப்பாரா? எஸ். அவமானம் நிந்தை எல்லாம் அனுதின உணவு போல, பழிச்சொல் எதிர்ப்பு எல்லாம் பலன் தரும் ஊட்டச்சத்து. பழிச்சொல் எதிர்ப்பு எல்லாம் பலன் தரும் ஊட்டச்சத்து. தொடர்ந்து ஓடு, விட்டு விடாதே, ஜெபம் செய்வதை மறந்து விடாதே. தொடர்ந்து ஓடு, விட்டு விடாதே, ஜெபம் செய்வதை மறந்து விடாதே. ஒரே ஒரு தடவை கையை தூக்கி சத்தமா அல்லேலூயா சொல்லலாமா? சூப்பர். அப்போ எனக்கு தான் ஆண்டவர் பர்பஸா இதை அலோ பண்றாரா? ஆமா.
யாபேசு துக்கத்தோட பிறந்து வளர்ந்ததுனால தான் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றான். யோசேப்பு கூட பிறந்த எல்லாராலையும் ரிஜெக்ட் பண்ணப்பட்டு குழியில தள்ளப்பட்டதுனால தான் அவர்களுக்கு ஜீவரட்சணை செய்யும்படிக்கு ஆண்டவர் அவனை உயர்த்தினார். அடிமட்டத்தில் தலைமுறையா சாபத்துக்கு உட்படுத்தப்பட்டு அந்த ஆசாரிய ஊழியத்தை செய்ய முடியாத ஒரு சாபத்தை தன் மேலே சுமந்து கொண்டு கர்ப்பமும் அடைக்கப்பட்டு நித்தம் வெளிநாளினால கொடுமையான வார்த்தைகள் மனமடிவாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. ஸ்டார் ஃபிஷ்னு ஒரு மீன் இருந்துச்சான். அது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல, ஸ்டார் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அது ஒரு வெரைட்டி. அது பயங்கர டேஸ்ட். சைனாவில் ஜனங்க அதை ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. அந்த ஃபாரின்லேருந்து போகிற டூரிஸ்ட் எல்லாம் சாப்பிடும்பொழுது தட் இஸ் த டேஸ்டியஸ்ட் ஃபிஷ் வி ஹாவ் டேஸ்டட் எவர் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சேல். சரி, இதை எக்ஸ்போர்ட் பண்ணி நம்ம ஊருக்கு எடுத்துன்னு போய் அங்கே ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு போனால் இங்கே சாப்பிட்டா டேஸ்ட் ஆகுது, அங்கே போனால் நல்லா இல்லை. இது என்னடா மேஜிக்காக இருக்குது, இங்கே சாப்பிட்டா பயங்கர டேஸ்ட்டு. அதே மீன் சரி ஒருவேளை நம்ம ஃப்ரீசர் பண்ணல ஐஸ் க்யூப்ஸ் எல்லாம் போட்டு ஃப்ரீஸ் பண்ணி கொண்டு போகிறதுனால இது டேஸ்ட்டாக இல்லை போல் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா, கப்பலில் ஒரு கூண்டு மாதிரி அமைச்சு அந்த உப்பு தண்ணியை வச்சு உயிரோடையே கடல்லையே கொண்டு போனாங்க. அப்பயும் டேஸ்ட் இல்லை. என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்தா இங்கே சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்குது, அங்கே போனால் டேஸ்ட் இருக்க மாட்டேங்குது. அதனுடைய தரம் குறைந்து போகிறது. இது என்னவா இருக்கும்? ஆனால் இந்த பயங்கர டேஸ்ட்டாக இருக்குது. ஒரு தடவையும் சைனாவில் சாப்பிட முடியாதே, இதுக்கு என்ன யுக்தியாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த ரீசர்ச் பண்ணுறவங்களாம் இருப்பாங்க. அவங்க உட்காந்து இந்த ஸ்டார் ஃபிஷ்ஷை பற்றி அதனுடைய லைஃப் ஸ்டைல் என்ன, அதோட ஃபுட் ஹேபிட்ஸ் என்ன, அது எப்படி ரீப்ரொடக்ட் பண்ணுது எல்லாம் உட்காந்து ரீசர்ச் பண்ணும்பொழுது ஒன்றை கண்டுபிடிச்சாங்க. இந்த ஸ்டார் ஃபிஷ்ஷுக்கு எதிரி யாருன்னா சுறா மீன். நம்ம சாப்பிட்றோம்ல சுறா, இந்த சுறா ஓடி 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 அதை வேட்டையாடும். இந்த ஸ்டார் ஃபிஷ்ஷோட வாழ்நாள் முழுவதும் இந்த சுறாவுக்காக அது பயந்து ஓடி 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 ஓடியே அதோட ஆயுசு முழுக்க அது செலவு பண்ணுது அப்படின்னு படித்தாங்க. இப்படி ஓடுறதுனால அதனுடைய ரத்த ஓட்டம் ரொம்ப ஸ்பீட் ஆகுது, அதோட மெட்டபாலிசம் அதிகமாகுது, அதோட லைஃப் ஸ்பேன் அதிகமாகுது, அது இன்னும் ஸ்ட்ராங் ஆகுது அப்படியெல்லாம் படித்தாங்க. அப்போ யோசித்தாங்க, ஓ இந்த சுறா மீன் இல்லாமல் இது சொங்கி மாதிரி இருக்கிறதுனால பலன் இழந்து ரத்த ஓட்டம் எழுந்து போகுது. அதனால அந்த தொட்டிக்குள்ளே ஒரு சுறா மீனை உள்ளே போட்டாங்க. உள்ளே போட்டோடனே இவர் வேட்டையாட டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி சுற்றி 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 இப்போ சாப்பிட்டா டேஸ்ட்டு மாறவே இல்லை. அப்போது ஸ்டார் ஃபிஷ்ஷோட டேஸ்ட்டுக்கு காரணம் என்னதான்? உள்ளே இருக்க ஒரு எதிரி. நான் தரமுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழணும்னா கட்டாயம் சத்துரு துரத்தை நான் ஓடி தான் ஆகணும். கட்டாயம் அவமானங்களும் நிந்தைகளும் பாடுகளும் உபத்திரவங்களும் வேதனை வியாகுலம் பசி நிர்வாணம் நாசமோசம் எதெல்லாம் பவுல் தான் வாழ்க்கையில் அனுபவிச்சாரோ அவ்வளவு பெரிய அப்போஸ்தலனா உயர்றதுக்கு அது எப்படி காரணமாயிற்றோ என்னுடைய வாழ்க்கை பயணத்தில் எனக்காக ஆண்டவர் நியமித்த ஓட்டத்தில் இந்த எல்லா தடைகளையும் நான் தாண்டித்தான் ஆக வேண்டும் என்பது தெய்வம் என் மேலே வைத்த ஒரு கட்டளை. இந்த தலைமுறை சாபத்தை மட்டும் பிரேக் பண்ணி இன்றைக்கி நம்ம ஜெபிக்க போகிறோம். முடிந்தவங்க எழுந்து நின்று அருகில் இருக்கிறவங்களோட கரங்களை கோர்த்து பிடித்து கொள்ளலாம். இன்றைக்கு பண்ணுற இந்த ஒரு ஜெபம், இப்போ நீங்களும் நானும் சேர்ந்து பண்ண போகிற ஜெபம், இது வரைக்கும் 16 தலைமுறையாக இருந்தாலும் 60 தலைமுறையாக இருந்தாலும் 600 தலைமுறையாக இருந்தாலும் அந்த மொத்த சாபங்களையும் முறிக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஜெபத்துக்கு பவர் இருக்குது நம்புறீங்களா? முழங்காலுக்கு பவர் இருக்குது நம்புறீங்களா? நான் பேசுகிற வார்த்தையில் அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையும் சத்தியமும் நிறைந்தவர். என் வார்த்தையில் ஆண்டவர் வந்துட்டாருன்னா அது நடக்கும். எப்பேற்பட்ட சாபம் இருந்தாலும் என் கண்ணுக்கு தெரிஞ்சாலும் சரி தெரியாமல் இருந்தாலும் சரி அந்த எல்லா சாபங்களையும் இன்னைக்கு ஆண்டவர் முறிக்கணும். அந்நிய பாஷை அடையாளம் 5 நிமிஷம் தான். நீங்கள் அந்நிய பாஷை அடையாளம் பெற்றவங்க அந்நிய பாஷையில் பேசிகிட்டே இருக்கணும் பேசிகிட்டே இருக்கணும் பேசிகிட்டே இருக்கணும் பேசிகிட்டே இருக்கணும். நீங்கள் அந்நிய பாஷையில் பேசிக்கொண்டே இருங்க. அந்நிய பாஷை பேசுகிற வரம் இல்லாதவங்க
உங்களால் சர்வ வல்லமை பொருந்திய தெய்வம் எல்ஷடாய். எல்ஷடாய் என்னும் நாமம், அந்த நாமத்துக்கு முன்னாடி முடியாதுன்ற எந்த வார்த்தைக்கும் இடமில்லை. அப்போ எல்ஷடாய் எனும் நாமம் உள்ளவர். சொல்லிக்கொண்டே 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 பரம்பரை பரம்பரையான சாபங்கள், தாத்தா வழி வந்த சாபங்கள், பாட்டி வழி வந்த சாபங்கள், அப்பா வழி வந்த சாபங்கள், அம்மா வழி வந்த சாபங்கள், விக்கிரகத்திலிருந்து வந்த குடும்பங்களுக்கு அந்த விக்கிரகங்களிலிருந்து வந்த சாபங்கள், பலி கொடுத்து வந்த சாபங்கள், பாவங்களினால வந்த சாபங்கள், துஷ்பிரயோகங்களினால வந்த சாபங்கள், இச்சையினால வந்த சாபங்கள், முன்னோர்களுடைய அவகீர்த்தி உண்டு பண்ணுகிற காரியங்களினால வந்த சாபங்கள், கைகளினால செய்த இரத்த பலிகள், இரத்த கரைகள், கொலைகள், கொள்ளைகள், எந்த முன்னோர்கள் எப்படிப்பட்ட சாபங்களை விதைத்திருந்தாலும் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்துல, இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்துல சாபங்களை உடைக்கிற 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 சத்துருவினால உண்டான சாபங்களை உடைக்கிற, நாவினால வந்த சாபங்களை உடைக்கிற, கிரியைகளினால வந்த சாபங்களை உடைக்கிறோம். தலைமுறை தலைமுறையால் பிள்ளைகளை அழுத்தி கொண்டிருக்கிற எல்லா சாபத்தின் கிரியைகளுக்கு இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்துல உடைக்கிறோம் 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 உடைக்கிறோம். இனி குத்துகிற முள், நெருக்குகிற நெரிச்சல்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இராதபடிக்கு இயேசுவின் நாமத்துல உடைக்கிறோம். அடைக்கப்பட்ட கர்ப்பங்கள் இயேசுவின் நாமத்துல திறக்கப்படுவதாக. பரம்பரை வியாதிகள் இயேசுவின் நாமத்துல உடைக்கப்படுவதாக. கட்டுகள் உடைக்கப்படுவதாக. விக்கிரகங்களோடு செய்யப்பட்ட உடன்படிக்கைகள் இயேசுவின் நாமத்துல ரத்து செய்யப்படுவதாக. பரம்பரையாய் தொடருகிற எல்லா வியாதிகள், பாவங்கள், பரம்பரை பரம்பரையாய் தொடருகிற பாவங்கள் இயேசுவின் நாமத்துல உடைக்கப்படுவதாக உடைக்கப்படுவதாக. ஜெய கிறிஸ்துவினுடைய நாமத்துல மரணத்தை ஜெயமாய் விழுங்கின இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்துல எல்லாம் எராடிகேட் பண்ணுகிறோம் இயேசுவின் நாமத்துல. அன்னாளுடைய ஜெபம் 16 தலைமுறைகளின் சாபங்களை உடைத்தது நிச்சயமானார். 600 ஆண்டுகளின் சாபங்களை உடைத்தது நிச்சயமானார். அடைக்கப்பட்ட அவ கர்ப்பம் திறந்தது. சாமுவேல் சாபங்களை உடைக்கிற தரிசன புருஷனாய் அவதரித்தது நிச்சயமானால் அதே ஜெபம், அதே முழங்கால், அதே வல்லமை இன்றைக்கு 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 ஜீவனுள்ள அநேக சாட்சிகளை நீர் எழுப்புவீராக ராஜா. எங்க வாழ்க்கையில சாபங்கள் உடைக்கப்படுவதாக, நுகத்தடிகள் உடைக்கப்படுவதாக. கர்த்தர் சாபங்களை ஆசீர்வாதமாய் திருப்பின தெய்வத்தினிடத்திற்கு நாங்கள் வருகிறோம். அதை எங்க கண்கள் காணணும், காதுகள் கேட்கணும், செவிகளால உணரணும், கண்கள் அதை நிச்சயமாய் எங்க தலைமுறைகள் பார்க்கணும். காலங்காலமாய் யுக யுகமாய் கர்த்தர் செய்த அற்புதத்தை வருகை தாமதிக்குமானால் எங்க பிள்ளைகளின் பிள்ளைகள் அந்த ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிக்க கர்த்தரின் கிருபை செய்வீராக ராஜா.